ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜூக்கு போகிறாங்க. இந்த ஜூ போனோடனே ஒவ்வொரு மிருகமாக பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த மங்கி கூண்டில் அந்த மங்கி இருக்கிற இடத்துக்கு போனோடனே ஒரு ஆண் மங்கியும் பெண் மங்கியும் பார்த்தீங்கன்னா 2 பயங்கரமாக கொஞ்சி கொலாவிட்டு இருந்துச்சான். அப்படி ஒரு கொலாவல். ஸோ இவங்களுக்கு பார்த்துட்டு சொன்னாங்களா ஹஸ்பண்ட் கிட்டப்பா, எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குல்ல அந்த சீனை பார்த்தா, 2 பேரும் இவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மிருகமாக வருது, ஒவ்வொரு மிருகமாக பார்க்குறாங்க. நாய் இருக்குது, ஒட்டகம் இருக்குது, மான் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய இடம் வருது. ஒரு பெரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தை வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் தனித்தனியாக இருந்துச்சு. ஆண் சிங்கம் பாட்டுக்கு ஒரு பக்கம் உருண்டுட்டு இருந்துச்சு, பெண் சிங்கம் பாட்டுக்கு இன்னொரு பக்கம் இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்துட்டு அந்த மங்கியை பார்த்தோன்னே எவ்வளோ ரொமான்டிக் ஃபீலிங்காக இருந்துச்சு. இது இந்த சிங்கத்தை பார்த்தோன்னே எந்த ஃபீலிங்குமே வரமாட்டேங்குது. இந்த ஆண் சிங்கம் தனியாக படுத்துருக்கு, இந்த பெண் சிங்கம் தனியாக படுத்துருக்கு, என்னமோ வாழ்க்கை அப்படின்னு சொன்னோடனே இவர் அதை பார்த்துட்டு சொன்னாராம், இங்கே பாரு, நீ வந்து என்ன பார்க்குறியோ அதை வச்சு நீ ஒரு தீர்மானத்துக்கு வராத, நீ வந்து ஒரு இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடாத, நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிறாரு. என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே சொல்கிறாரு, ஒரு சின்ன கல் எடுத்து நீ வந்து அந்த பெண் சிங்கத்து மேலே தூக்கி போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்னோடனே, என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது அப்படின்னோடனே, இல்லை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, ஒரு கல் எடுத்து அந்த பெண் சிங்கம் மேலே போட்ட உடனே இந்த ஆண் சிங்கம் வந்து யாருடா அது என் பொண்டாட்டி மேலே கல்லை வீசுறான்னு சொல்லிட்டு சிலுத்துக்கிட்டு வந்து நின்றுச்சான். சிலுத்துக்கு வந்து நினச்சி கர்ஜிச்சுட்டு இருந்துச்சான். எங்கேருந்து கல் வந்தது, யார் போட்டா அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகிடுச்சான். என்னடா அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்ததுன்னு பார்த்தா திடீர்னு வந்து பெண் சிங்கத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆண் சிங்கம் வந்து நிற்குது அப்படின்னு இவர் ஷாக் ஆகிடுச்சான். அப்புறம் இந்த பொண்ணு பார்த்தா, நீ கண்ணில் பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நினைக்காத, அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். சரி நீ கண்ணில் பார்த்தோன்னே எந்த தீர்மானத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் பேசிகிட்டே நடந்துட்டுருக்காங்க. அப்புறம் திருப்பி வரும்போது அவங்க வந்து திருப்பி அந்த மங்கி இதுக்கு வராங்க. அந்த மங்கியோட இடத்துக்கு வந்தோடனே திருப்பி சொல்லி, நீ இப்போ அந்த மங்கி மேலே ஒரு கல்லை தூக்கி போட அப்படிங்கிறாங்க. கல்லை தூக்கி போட்டோடனே இந்த ஆண் மங்கி என்ன பண்ணுச்சு, பெண் மங்கி விட்டுட்டு லபன் அது வந்து போய் மரத்தில் மேலே ஏறி போய் நின்று கோண்டிக்கிச்சான். அப்போ இந்த பெண் மங்கி கீழே இருந்ததான். ஸோ இதை பார்த்துட்டு அவருக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. அவர் ஒய்ஃபை பார்த்து சொன்னாரா, இப்போ நீ ரொமான்ஸ் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குன்னு சொன்னியே, இப்போ அது என்னாச்சுன்னு பார்த்தியா, அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மேலே ஓடி போச்சு, பெண் மங்கியை விட்டுட்டு போச்சு. அதனால் நீ வந்து வாழ்க்கையில் நீ எதை பார்க்குறியோ அதை வச்சு எல்லாம் ஜட்ஜ் பண்ணாத, நீ அதுக்கு நீ வந்து ஒரு ஜட்மெண்ட்ஸ் கொடுக்காத. இவங்க ரொமான்டிக்காக இருக்காங்க, இவங்க ரொமான்டிக்காக இல்லை, இவங்க அந்யோன்யமாக இருக்காங்க இல்லைன்னு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒன்றா இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக ஒருத்தர் அப்படியே விட்டு கொடுக்காத ஆளும் கிடையாது. ஒருத்தர் தள்ளி இருக்கிறவங்களுக்கு வந்து 2 பேருக்கு மேலே அன்பு இல்லை, அவங்களுக்கு ஒருத்தருக்கு மேலே பரஸ்பரமான பிரியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ தீர்மானத்துக்கு வராத. நீ எதையுமே ஜென்ரலைஸ் பண்ணாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் லிவிங் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல், ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்கவுங்க வாழ்க்கைக்கு என்னவோ அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லேடிக்கு வந்து அப்படியே வெக்கப்பட்டு தலையை குமிச்சிட்டு போயிட்டே இருந்தது. ஸோ உங்களோட லைஃப் என்ன, நீ இவ்வளோ நாள் உங்கள் ரொமான்டிக் ஃபீலிங் வந்து எந்த மாதிரி இதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்தது, நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஓகேயா? தேங்க்யூ.